அனைத்து விவசாய தோழர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அமினோ ஆசிட்ஸ பத்தி பார்க்க போறோங்க. இதுக்கு முன்னாடி தனித்தனியா அமினோ ஆசிட்ஸ பத்தி வீடியோ பார்த்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே வீடியோல 2 அமினோ ஆசிட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப மக்கள் மத்தியில ரொம்ப ஃபேமஸான 2 அமினோ ஆசிட்ஸ பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இசாபியன் ஜிஞ்செண்டா கம்பெனில வரக்கூடிய இசாபியன் அமினோ ஆசிட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கோரமண்டல்ல வரக்கூடிய ஃபேண்டாக் பிளஸ். இந்த இசாபியனும் ஃபேண்டாக் பிளஸும் பார்த்தீங்கன்னா, மக்கள் மத்தியில ரொம்பவும் பிரபலமான அமினோ ஆசிட்ஸுங்க. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, நார்மலா அதாவது ஃபர்ஸ்ட் நடவு செஞ்சது ரூட் டெவலப்மெண்ட் நல்லா வர்றதுக்கு இந்த அமினோ ஆசிட் யூஸ் பண்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர் செட்டிங் அது அதிகமான ஃப்ளவர் செட்டிங் ஆகுறதுக்கும், வெஜிடபிள் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டான நிறம் அந்த திடம் வருவதற்கு பார்த்தீங்கன்னா, இந்த அமினோ ஆசிட் கரெக்டாக யூஸ் பண்றாங்க. பயிர் வந்து பார்த்தீங்கன்னா, கிரீனிஷே இல்ல. ஒரு என் செடி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டல்லாவே இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இந்த இசாபின் இல்ல ஃபேண்டாக் பிளஸ் ஏதாவது ஒரு அமினோ ஆசிட் வாங்கி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பயிர் வந்து கிரீனிஷா மாறுங்க. பயிர் வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் உங்களுக்கு உடனே பார்த்தீங்கன்னா, ரிலீஃப் கிடைக்கும். இந்த இசாபின் எவ்வளோ அளவு யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, 10 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 25 மில்லி அளவுல யூஸ் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா, மேல ஸ்ப்ரே பண்றதுக்கு, கீழ ட்ரெஞ்சிங் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 லிட்டர் அளவுல யூஸ் பண்ணணுங்க. இந்த ஃபேண்டாக் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மேல ஸ்ப்ரேக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10 லிட்டருக்கு 10 மில்லி அளவுல யூஸ் பண்ணணுங்க. அதுவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிசல்ட் வைஸ் ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அமினோ ஆசிட் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, விட்டமின்ஸும் இருக்குங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, 10 மில்லி குடுத்தா போதும். ரிசல்ட் வைஸ் உங்களுக்கு ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கும். இந்த இசாபின் வந்து பார்த்தீங்கன்னா, 25 மில்லி 10 லிட்டருக்கு ஸ்ப்ரே பண்ணுங்க. அதான் பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 2வது மருந்துல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமா துளிர் எடுக்க ஆரம்பிக்கும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு இந்த மருந்த யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் வந்து வெஜிடபிள் கிராப்புக்கும் யூஸ் ஆகும். ஃப்ளவர் கிராப்புக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமுங்க. குரோத் நல்லா வர்றதுக்கு இந்த இசாபினும் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க யாராவது இந்த 2 அமினோ ஆசிட்ல ஏதாவது ஒரு அமினோ ஆசிட் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தா மறக்காம கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல அதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு நீங்க சொல்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி பூச்சி மருந்தை பத்தி, அது பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ஊக்கிகளை பத்தி, விதைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம டிஎன் விவசாயம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வைக்கிறேங்க. ஏன்னா யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம எப்பொழுதுமே உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க.